கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் மார்ச் 15ஆம் தேதி இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பிராட்வே சினிமாஸில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய ஹாரிஸ் ஜெயராஜ், நிகழ்ச்சியில் 16 பாடகர்கள் கலந்து கொண்டு பாடவுள்ளதாகவும், இசை கிளாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழில்நுட்ப சேகரிப்புகள் அதிகரிக்கப்படுவதாகவும், பாடல்களுடன் பின்னணி இசைகளும் லைவாக நிகழ்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாது என்றும், தனக்கு AI-யில் உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் பெரும்பாலும் இசை மற்றும் பாடல்களே இருக்கும் எனவும், ஒவ்வொரு பாடலுக்கும் இடையே அதிகபட்சமாக 4 நொடிகள் மட்டுமே இடைவெளி இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ரசிகர்கள் மிகவும் அருகிலேயே இருப்பார்கள். அனைத்து வரிசையிலும் ஒரே அளவான இசை அனுபவம் கிடைக்கும். நிகழ்ச்சி எல்லா வயதினருக்கும் கொண்டாடும் வகையில் அமையும். ஹாரிஸ் ஜெயராஜின் மகனும் இசையமைக்க உள்ளார் என்பது நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்களாகும். டிக்கெட் விலை $999 முதல் தொடங்கும். மேலும் ஏப்ரல் மாதம் துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாகும் என அவர் அறிவித்தார். தற்போது பழைய படங்களை ரிலீஸ் செய்வது, ரீ-ரிலீஸ் செய்வது ட்ரெண்டாகி வருவதாகவும், திரையில் பார்க்கும் அனுபவமே மாறுபட்டது எனவும் கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் போது ஹாரிஸ் ஜெயராஜின் மகன் பாடல் பாடி அசத்தினார். முகம் பார்க்க தவிக்கிறேன் இனிய பூங்காற்றே. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என நீங்கி நான் வந்தேன் வந்தேன் தேடி.